ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக உங்களுடைய பஜாஜ் ஃபைனான்ஸுடைய இஎம்ஐ கார்டை எப்படி நம்ம பிளாக் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டாக ஒரு லிங்க், ஒரு ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் லோன்ஸ் அண்ட் கார்ட்ஸ் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல எந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இதில் வந்து என்ன நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் டு ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் இந்த இதில் கரெக்டாக 1 by 1 நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது கார்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை டேட், மந்த், இயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். இப்போது வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இஎம்ஐ கார்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய இஎம்ஐ கார்டு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த கார்டு ஆக்டிவாக இருக்கா இல்லையா, எவ்வளோ லிமிட் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய கார்டு நம்பர், அதுக்கப்புறம் ஆக்டிவ், எவ்வளோ லிமிட் இருக்குது, எவ்வளோ நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் பிளாக் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சூஸ் எனி ஒன் ஆப்ஷன் ஃபார் பிளாக்கிங் கார்டு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எதனா ஒரு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எதனா ஒரு ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கர்சரை வச்சு கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் கார்டு அப்படின்னு சொல்லி கீழே உங்களுக்கு கொடுத்துட்ருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷனுக்காக உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அகெயின். ஸோ அந்த ஓடிபியும் நீங்கள் இதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய கார்டு வந்து பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆனுவல் ஃபீஸ் அந்த 117 சார்ஜஸ் வந்து பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் ஈஸியாக வேணும் அப்படின்னாலும் அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கார்டை பிளாக் பண்ணிட்டோம். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக்டு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகிடுச்சு. ஸோ இந்த கார்டை வந்து இனிமேட்டு இந்தமாரி பிளாக் பண்ணதுக்கப்புறமா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆனுவல் ஃபீஸ் சார்ஜஸோ வேறு எதனா அதர் சார்ஜஸோ எந்த சார்ஜஸுமே உங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு இல்லை இந்த கார்டு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அன்பிளாக் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு மேலே நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அல்லது ரைட் ஹேண்ட் சைட்லேயே அன்பிளாக் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களுடைய கார்டை அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய கார்டு நீங்கள் ஆக்டிவாக இருக்கா, ஸோ அப்படின்ற இஎம்ஐ கார்டு ரிலேட்டடான எதனா கார்டு உங்களது ஆக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கார்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம், வேணும் அப்படின்னா அன்பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளாக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் வந்து அந்த டிடெக்ஷன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.